ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோங்க. இது நம்ம நிறைய பேர் கேள்விப்படாத டாபிக் தான். அதாவது நார்சிஸ்டிக்னு சொல்லுவாங்க. நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ரிசர்ச்சில் அதான் வந்திருக்கு. அதாவது இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டருங்கிறது இது நோய் கிடையாது. ஆனால் இதுவே நோயாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர்னா நார்சிஸ்டிக் பர்சன் அப்படி சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நார்சிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன நம்ம பார்க்கலாம் வாங்க. இது எதுவும் பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. சாதாரணமாக நம்ம மக்களிடையே எல்லா தரப்பு மக்களிடையும் இது இருக்குது. கொஞ்சம் பேருக்கு அதிகமாக இருக்குது, கொஞ்சம் பேருக்கு கம்மியாக இருக்குது. ஒன்லி த டிகிரி வேரிஸ், அவ்வளோதாங்க. இது ஸ்பெசிஃபிக்காக இவங்க தான் நார்சிஸ்டிக் அப்படிலாம் நம்ம யாரையும் சொல்ல முடியாது. பொதுவாகவே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நார்சிஸ்டிக் பீப்புள் தான். ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்க, ஒன்லி சதவிகிதம் பர்சன்டேஜ் மட்டும்தான் வேரி ஆகுது. டிகிரி ஒன்லி வேரிஸ். அதை தான் என்ன நம்ம பார்க்கலாங்க. இது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு வேண்டாமே லைஃப்பில். இது பாசிட்டிவாக நெகட்டிவாக குட்டா பேடா அப்படின்ற கொஷின் மார்க்லாம் இருக்கக்கூடிய ஒரு பேராக வந்திருக்கு. அதை நம்ம எதுக்கு நம்ம லைஃப்லேருந்து அதை எடுத்துடலாம். சப்போஸ் இருந்ததுன்னா நம்ம லைஃப்லேருந்து அதை தவிர்த்துட்டு வெளியில் வரலாம் அப்படின்றது தான் என்னுடைய மெயின் இன்டென்ஷனாக. நான் உங்கள் எல்லாருக்கும், நம்மளுடைய சமுதாயத்துக்கு, நம்மளோட சொசைட்டியில், அதுவும் யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்ல வர்றது. நெடுங்காலமாக இதை இருந்துட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போதான் இதுக்கு இப்படி ஒரு பேருன்னு கொடுத்துருக்குறாங்க. அது என்ன நம்ம பார்ப்போம் வாங்க. பொதுவாகவே நீங்கள் சில மக்களை நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் மக்களை சந்திச்சிருப்போம். அதில் ஒரு சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயம் படைச்சவங்க. அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது, இல்லைங்களா? ஒரு சில பேர் ரொம்ப மென்மையானவங்க, ஒரு சில பேர் ரொம்ப மாடரேட்டாக இருப்பாங்க, ஒரு சில பேர் நிறைய பேச மாட்டாங்க, ஒரு சில பேர் நிறைய தொணன்னு பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு சில பேர் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ஒரு சில பேர் எப்போ தேவையோ அப்போ தான் பேசுவாங்க, ஒரு சில பேர் கோபப்படுவாங்க, ஒரு சில பேர் கோபப்பட மாட்டாங்க, ஒரு சில பேர் கோபப்பட்டால் தவிர்த்துட்டு போயிடுவாங்க. இப்படி பலவிதமான மக்களை நம்ம வாழ்க்கையில் தினமுமே சந்திச்சுட்டு தான் இருக்கோம், இல்லைங்களா? குறிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களே நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டுக்குள்ளேயே இப்படிப்பட்ட வேற்று முகங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம். சொல்லவே வேணாம், வெளியில் வேலை செய்கிற இடத்துல போனால் பலவிதமான முகங்களை நம்ம பார்க்குறோம், இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி பீப்புளை நம்ம பார்க்க நேரிடும் போதெல்லாம் நாம் அந்த மாதிரி ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது பெட்டர் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். அதே சமயம் அந்த நார்சிஸ்டிக் பீப்புள் அப்படி ஒரு பட்டப்பெயர் கொடுக்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கு நான் சொல்ல வர்றது, தயவு செய்து அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதாவது நார்சிஸ்டிக்னா என்னன்னு தெரியாமலே தமிழ் அர்த்தம் தெரியாமலே சொல்லிட்டு வரேன் நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லைங்களா? அது வேறு ஒன்றுமே இல்லைங்க. அதாவது சுயத்தம்பட்டம், அதாவது தன்னை பற்றியே தற்புகழ்ச்சி, நான் தான் வசதி, நான் தான் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் செல்ஃப் போஸ்டிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்க, அவங்களுக்குள்ளே தான் தான் எல்லாத்துலேயுமே ரொம்ப ரைட், ஐ எம் ஆல்வேஸ் ரைட் அப்படின்ட்டு சொல்லக்கூடியவங்க. அவங்க எடுக்கிற முடிவு தான் கரெக்ட், நான் சொல்கிறது தான் கரெக்டு, அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடவே அவங்க வளர்ந்து வந்திருப்பாங்க அவங்கெல்லாம். ஸோ அவங்கள தான் நார்சிஸ்டிக் சொல்கிறாங்க. இவங்க சில பேர் சொல்கிறாங்க இவங்கள சுயநலவாதி அப்படின்னு சொல்கிறது உண்டு இவங்களுக்கு பேர். ஏன் அப்படிலாம் இவ்வளோ பெரிய பேர்லாம் அதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? காரணம் இருக்குதுங்க. அதாவது நிறைய பேருடைய மக்கள் மனத்தினோட நோக்கம் எப்படி இருக்குன்னா, தான் தான் பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. தான் மட்டும்தான் ஒரு குரூப்பில் எங்கேயோ ஒரு கேதரிங்லேயோ, ஒரு ஃபங்க்ஷன்லேயோ, ஒரு ஆஃபிஷியல் மீட்டிங்லேயோ தான் தான் பெஸ்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கோட்பாடு இருக்கும். அது தப்பு கிடையாது. அதெல்லாம் தப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, இல்லைங்களா? அது தப்பு கிடையாது. அதே மாதிரி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், நம்ம தான் ஒரு குரூப்பில் எங்கே போனாலும் ஒரு குரூப்பில் நம்ம தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும், நம்ம தான் டாமினன்ட் கேரக்டராக இருக்கணும், நம்ம சொல்கிறது தான் எல்லாருமே கேட்கணும், நாம் என்ன நினைக்கிறோமோ அதை தான் மற்றவங்க சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதை தவிர கொஞ்சம் நாலேஜபிளாக மற்றவங்க அவங்க எதனா சொன்னோம்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதை கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்கவே முடியாது அவங்களால. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி வச்சுருப்பாங்க, அதுலேருந்து அவங்க இறங்கி வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் தி பெஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்ற ஒரு எண்ணத்தோடவே வாழ்ந்துட்டு வரவங்க. இவங்க தான் நார்சிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க,
இந்த இது நல்லது தானே ஒரு விதத்தில் நீங்கள் கேட்கலாம். அதாவது நல்ல டாமினண்ட்டாக இருக்கிறது, செல்ஃப் சென்டர்டாக இருக்கிறது, அதாவது ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக பேசுறது, ஒரு அஃபிஷியல் மீட்டிங்கில் அத்தாரிட்டேட்டிவாக, ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக, ரொம்ப தான் தான் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிறோம், தான் தான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு காட்டுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லைங்களா? தப்பே கிடையாதுங்க. எந்த ஒரு சொல்லோ செயலோ மற்றவங்க மனசு பாதிக்காத வரைக்கும் எதுவுமே தப்பு கிடையாதுங்க. அது மற்றவங்கள பாதித்தாதான் அது தப்பு. அந்த தப்பை வந்து நம்ம திருத்திக்கிறது நல்லது. அதுலேருந்து வெளியில் வர்றது, அந்த தப்பு மறுபடியும் நம்ம லைஃப்பில் செய்யாத அளவுக்கு நம்மளை மாற்றி அமைச்சிக்கிறது நம்மளோட கடமை இல்லைங்களா? இதை தான் நான் சொல்ல வர்றது. அதாவது இப்போ இப்போ நீங்கள் ஒரு குடும்பம் எடுத்துக்கோங்களேன். அந்த குடும்பத்தில் ஒரு 4 பசங்க இருக்கிறாங்க, இல்லை 5 பசங்க இருக்கிறாங்க வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது அந்த காலத்து பீரியடில் சொல்கிறேன். அப்போல்லாம் நம்ம நார்சிஸ்டிக்னா என்னன்னே தெரியாது நம்ம அந்த காலத்துலலாம். யதார்த்தமாக பிறந்தோம், வளர்ந்தோம், வீடில் சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பேசாமல் அவங்களே தானே அடங்கி போயிடுவாங்க. ஒருத்தர் விட்டு கொடுப்பாங்க, ஒருத்தர் அடங்கி போயிடுவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம நார்மலாக போயிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இருக்கிற வாழ்க்கை கட்டத்தில், இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனில் அப்படியெல்லாம் நடக்கிறது இல்லைங்க. இது வந்து ரொம்ப விபரீதமான முடிவுக்கு போகிற அளவுக்கு எல்லாம் இந்த நார்சிஸ்டிக்ன்ற பேர் வெளிப்படுது. அதாவது இவங்கக்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுறாங்க நிறைய பேர். இப்போ நான் சொன்னப்பல ஒரு குடும்பத்தில் ஒரு 4-5 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அந்த 4-5 பேரில் அதில் ஒருத்தர் தான் ரொம்ப டாமினண்ட்டாக பேசுவாங்க. ரொம்ப டாமினண்ட் கேரக்டராக இருப்பாங்க. நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் சொல்கிறது தான் நீங்கள் எல்லோரும் கேட்கணும், நான் சொல்கிறது தான் எனக்கு தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு தான் நிறைய அனுபவங்கள் இருக்குது, எனக்கு தான் வெளி உலகம் பற்றி நல்லா தெரியும், நான் தான் எல்லா கரண்ட் நியூஸும் அப்டேட்டில் இருக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது, என்னை மீறி எதுவும் நீங்கள் செய்யக்கூடாதுன்ற மாதிரிலாம் ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். அது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸு. அது நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஆனால் உன்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, உன்னுடைய அதாவது ஒரு லெவலுக்கு மீறினா இது வந்து ஆணவம் சொல்கிறாங்க, அகங்காரம் சொல்கிறாங்க, செல்ஃப் போஸ்டிங் சொல்கிறாங்க. செல்ஃப் போஸ்டிங் தான் தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறது. தான் ரொம்ப எப்போவுமே அவங்களுடைய லெவல் பார்த்தீங்கன்னா, நான் நல்லா ஸ்டடி பண்ணிட்டு தாங்க இதை நான் சொல்கிறேன் நான். அதாவது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த நார்சிஸ்டிக் எப்படின்னாக்கா, அவங்க வந்து எப்போவுமே தான் தான் ரொம்ப நிறைய அறிவாளி, நான் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும், ஐ கேன் ஒன்லி லீடு. அவங்க வந்து லீடிங் கெப்பாசிட்டியில் இருப்பாங்க. நான் மட்டும்தான் லீட் பண்ண முடியும், வேறு யாராலையும் இது முடியாது அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே ஒரு பவுண்ட்ரி வச்சுக்கிட்டு மற்ற எல்லாரையும் அவங்க வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு பார்ப்பாங்களாம். அந்த கண்ட்ரோலுக்கு யாருன்னா அடங்கி வரலன்னா அவங்கள வந்து அவங்க லைஃப்லேருந்து தூக்கி போடுறதுக்கு கூட தயங்க மாட்டாங்களாம். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, தூக்கி போடுறதுக்கும் தயங்க மாட்டாங்களாம். ஸோ அப்படிப்பட்ட நேச்சரோடைய வந்து நார்சிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப மிசரபிள், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கஷ்டம் கிடையாதுங்க, எதுவுமே மிசரபிள் கிடையாது. எல்லாமே ஒரு மாட்ரேட் லெவலில் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இருக்கிறது தப்பு கிடையாது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு தான் இருக்கும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் மஸ்ட், நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அதே போல் நம்ம நாலேஜபிளாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம நாலேஜை வந்து மற்றவங்களுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் திணிக்கக்கூடாது. சப்போஸ் நம்ம சொல்கிறது அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னா நம்ம சொல்கிறதுல தப்பே கிடையாதுங்க. நம்ம நாலேஜ் அவங்களோட ஷேர் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஆனால் ஒருத்தர் வந்து அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறாங்க, தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாக்கா நம்ம வந்து சைலண்ட்டாக இருக்கிறது தான் நல்லதுங்க. அதே மீறி நான் வந்து நீயா நானான்னு போட்டி போட்டோம்னா வச்சுக்கோங்களேன், லைஃப் வில் பி மிசரபிள். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இது இருபாலருக்குமே பொருந்தும். நீ வந்து டாமினன்ட் கேரக்டராக இருக்கலாம், அந்த உரிமை கூட ஒரு லெவல் வரைக்கும் தான் இருக்குது, ஒரு மாடரேட் லெவல் தான். எதுவுமே மறுபடியும் சொல்கிறேங்க, உணவில் மட்டும் கிடையாதுங்க, எல்லா விஷயங்களையும் ஆசைப்படுவதிலும் எல்லா விஷயங்களையும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம். இது வந்து சாப்பாட்டில் மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்திற்கும் இந்த பழமொழி ரொம்ப பொருத்தமாக இருக்கும். கோவப்படுறதுலேயும் ஒரு மாடரேட் இருக்கணும், சந்தோஷப்பட்டாலும் அதுலேயும் ஒரு தெளிவான சந்தோஷமாக இருக்கணும். ஆஹாஹா அப்படின்ட்டு ரொம்ப உலகத்திலே ரொம்ப பெரிய சாதனை பண்ணிச்சிட்ட மாதிரி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு உற்சாகமாக கொண்டாடிக்க முடியாது. எல்லாமே மிதமாக இருந்தால் தாங்க அழகு. அழகில் கூட மிதமான அழகு தான் அழகு, உண்மையான அழகு. எதுனா ஓவராக மேக்கப் போட்டு பாருங்களேன், சாதாரணமாக ஒரு சிம்பிளாக இருக்கிற ஒரு மனிதனுக்கும் ஒரு மேக்கப் போட்ட மனிதனுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், எது நல்லாயிருக்கும்? இந்த மிதமாக இருக்கிறாங்க பாருங்கள், அதுதாங்க மாடரேட்டாக இருக்கிறாங்க பாருங்கள், அதுதான் உண்மையான அழகு. ஓவர் மேக்கப் போடுறது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது, அது சீக்கிரமாக வந்து அழிஞ்சு அது வேறு விதமாக போயிடும். இதுதான் நான் ஒரு சொற்பொழிவில் கேட்டிருக்கேன். நான்
இது ஏன் இதுக்கு ரிலேட்டடான்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஒரு சமயம் கிருபானந்த வாரியார் வந்து கோவிலில் வந்து சொற்பொழிவு கொடுத்துட்டு இருந்தார். அப்போது எனக்கு அந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டது கேட்குறதுக்கு. ஒரு 2 பொண்ணுங்க வந்து தூரத்துலேருந்து வந்துட்டுருக்காங்க. நல்ல சரியான வெயிலுங்களாம். அதில் ஒரு பொண்ணு வந்து சாதாரணமாக குளிச்சுட்டு மஞ்சள் பூசிட்டு வந்துட்டுருக்காங்களாம். அதெல்லாம் அந்த காலம் மஞ்சள் பூசுறது. இந்த காலத்து மஞ்சள் எல்லாம் பூச வேணாம். சாதாரணமாக குளிச்சுட்டு வந்தாலே போதும். நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். மஞ்சள் பூசிட்டு சாதாரணமாக நெத்திக்கு பொட்டு இட்டுக்கிட்டு நேராக வந்துட்டு இருந்தாலும் அவளோட வரவோ நல்ல ஃபுல் மேக்கப் போட்டுக்கிட்டு கண்ணுக்கு மை இட்டுக்கிட்டு மேக்கப் நிறைய போட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. 2 பேரும் வந்து வெயிலில் நடந்துட்டு வந்துருந்தாங்களாம். அப்படி வந்துட்டு இருந்தபோது சரியான வெயிலுங்கள அந்த வெயிலில் வேர்த்து கொட்டுதுங்களாம். வேர்த்து கொட்டுறதுல அந்த அவங்க வந்து அடையிறதுக்குள்ள எங்கே வந்து வரணுமோ அந்த இடத்துக்கு வந்து அடையிறதுக்குள்ள அந்த சாதாரணமாக வந்திருந்தா பாருங்க மேக்கப் போடாமல் அந்த பொண்ணு வந்து பளிச்சுன்னு இருந்தாலுங்களாம். இந்த நல்ல மேக்கப் போட்டு பாவம் வெயிலில் வந்துட்டு இருந்தா பாருங்க அவளுக்கு நிறைய வேர்த்து கொட்டி கண்ணில் இருக்கிற மையெல்லாம் கரைஞ்சி அப்படியே கோடு மாதிரி கருப்பாக கோடு மாதிரி வழிஞ்சு இந்த மேக்கப் எல்லாம் களைஞ்சி அங்கங்கே திட்டா ஒரு மேக்கப்போட முகம் பார்க்கறதுக்கு விகாரமாக இருக்கான். அந்த அளவுக்கு 2 பேரும் வந்து சேர்ந்தாங்களாம். அதில் ஒருத்தி வந்து பார்க்குற மாதிரி சாதாரணமாக இருந்தாலும் இன்னொருத்தி வந்து ரொம்ப பார்க்கறதுக்கே அலங்கோலமாக இருந்ததுங்களாம். இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் மாட்ரேட், அதாவது இயற்கையாக மாட்ரேட்டாக மிதமான கோபமோ மிதமான அழகோ மிதமான சிரிப்போ மிதமான சந்தோஷமோ மிதமான வாழ்க்கையோ இதுதாங்க மிதம்னா மாடரேட்டு. இதுதாங்க எவர் லாஸ்டிங், எப்பவுமே நிரந்தரமாக இருக்கக்கூடியது இதுதான். ஸோ அதை தான் நான் இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக தான் சொன்னேன். ஸோ மிதமான அழகோடு வந்தா பாருங்கள், எந்த விதமான மேக்கப் இல்லை, அவள் தான் கடைசி வரைக்கும் அந்த அழகு நிலைச்சிருந்து தான். இந்த மேக்கப்போடு வந்தாங்க பாருங்கள். இந்த மேக்கப்புங்கிறது நார்சிஸ்டிக். ஒரு உதாரணத்துக்கு நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த மேக்கப் போடுறவங்க எல்லாம் நார்சிஸ்டிக்னு சொல்லலைங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதாவது மிதமில்லாமல் மாடரேட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஆணவத்தோட அகங்காரத்தோட நான் தான் பெஸ்ட், நான் சொல்கிறது தான் கரெக்டு, நீ சொல்கிறது தப்பு, அவங்க சொல்கிறது தப்பாக கூட இருக்கும், ஆனால் கூட அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அந்த தப்பை, நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்றது ஒரு ஆர்குமெண்ட்டோட பேசுகிறவங்க அவங்க. ஸோ அவங்கள மாதிரி இருக்கிறவங்கள தான் நான் வந்து மாடரேட்டாக இல்லாதவங்க தான் நார்சிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்சிஸ்டிக்ங்கிறது ஒரு வியாதி கிடையாது, ஆனால் அதுவே வியாதியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்போ ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நம்ம எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும், எல்லாருங்களுக்கும் அதாவது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சின்ன இன்டென்ஷன். இதில் நார்சிஸ்டிக் யார் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் ஒரு குணம் இருக்க தாங்க செய்யும், இல்லாமலாம் இருக்காது. ஆனால் அந்த குணமை வந்து ஒரு மிதமாக ஒரு லெவலுக்கு போகும்போது ஓஹோ இது பெரிய லெவலுக்கு போயிடும் போல இருக்குது அப்படின்னு நமக்குள்ளே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் கொண்டு போகிறோங்க. நமக்குள்ளே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் கொண்டு வரோம் இல்லைங்களா, அங்கே தான் நம்மளுடைய நார்சிஸ்டிக்காக இல்லையாங்கிறது ப்ரூவ் ஆகுறது. புரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு லெவலுக்கு ஒரு கேஸ் லைட்டிங் சொல்லுவாங்க, அது பேர் தான். ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது தான் கேஸ் லைட்டிங். அந்த கேஸ் லைட்டிங் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கண்ட்ரோல் பண்ணி வந்துடணும். நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடணும். அதை தவிர்த்து நம்ம வெளியில் வந்துடணும். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டா வச்சுக்கோங்களேன், லைஃப் வில் பி வெரி ஃபேன்டாஸ்டிக். இதை தான் நார்சிஸ்டிக் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நார்சிஸ்டிக் பீப்புள் கொடுமையானவங்களா? இல்லைங்க, கொடுமையானவங்க சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ளேயும் நல்ல தன்மை நிறைய இருக்கும், அவங்களுக்குள்ளேயும் நிறைய பெஸ்ட் குவாலிட்டி இருக்கும். ஆனால் அந்த பெஸ்ட் குவாலிட்டி வந்து அவங்க வந்து ஒரு சுயத்தம்பட்டமாக செல்ஃப் போஸ்டிங்காக எடுத்து பண்ணும்போது தான் அவங்களுடைய நல்ல தன்மை வந்து குறைஞ்சி போயிடுது. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கும் இதே இருக்குது. அவங்களும் அதாவது ஒரு சாதாரண மனுஷன் எடுத்துக்கோங்களேன், அவங்க வந்து ஜென்ரலாக வந்து ரொம்ப மாடரேட்டாக அன்பு காட்டுவாங்க எல்லாருக்கிட்டையுமே. ஆனால் நார்சிஸ்டிக் பீப்புள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் வந்து ரொம்ப ஹையர் லெவலில் இருக்கும். அது லவ்வாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த விதமான நாலேஜபிள் வைஸ், வேறு எந்த வைஸ் ஆர்குமெண்ட் சேக் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க பேசுகிற விதம் வந்து ரொம்ப ஹையர் லெவலில் இருக்கும். அந்த ஹையர் லெவல் தான் அவங்க நார்சிஸ்டிக் பீப்புள்னு ஒரு பவுண்டரிக்குள்ளே கொண்டு போயிடுது. இப்படி இல்லாமல் ஒரு மிதமாக ஒரு எச்சரிக்கை நமக்கு பெல் அடிக்கும் மைண்டுக்குள்ளே, ஓஹோ நோ நம்ம எங்கேயோ போகிறோம், லெவல் எங்கேயோ போகுது அப்படின்னு ஒரு பெல் அடிக்கும் போது அதை விட்டு விலகி வந்துடுறோம் பாருங்க.
அங்கே வந்து அவங்க நார்சிஸ்டிக் பீப்புள்லேருந்து வெளியே வராங்க. அந்த பீப்புள் அவங்க தவிர்க்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து அவங்க பவுண்டரி லெவல் தனியாக இருக்கும். இவங்க வந்து சரியான இவங்கள போல ரொம்ப அதீதமாக அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அன்பை. அதீதமாக நாலேஜை வெளியில் படுத்த முடியாது. நிறைய பேச முடியாது. மற்றவங்க அதாவது மற்றவங்கள நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுன்றது இவங்களோட நோக்கம் இருக்காது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணாதீங்க. நார்சிஸ்டிக் பீப்புள் கிட்ட டோன்ட் ட்ரை டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். இது வந்து ரிசர்ச்சில் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ரிசர்ச்சில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. டோன்ட் ட்ரை டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். டோன்ட் ட்ரை டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் வித் எனிபடி, எஸ்பெஷலி வித் நார்சிஸ்டிக் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மெனக்கெட வேண்டாம், ரொம்ப கஷ்டப்பட வேணாம். ஐயோ நம்ம சொல்லாததெல்லாம் சொல்கிறாங்களே, ஐயோ நம்ம 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 அப்படிலாம் சொல்லலையே, அந்த மாதிரிலாம் நான் பேசலையே, அந்த மாதிரிலாம் நடந்துக்கலையே அப்படின்னுட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் புலம்பிக்காதீங்க. உங்கள் மனசுக்கு தெரியும்ல நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. உங்களுடைய எண்ணங்கள் வந்து கரெக்டான உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அது வேறு விதமாக இருக்கும். அதனால் அவங்களுடைய நீங்கள் என்னதான் அவங்கக்கிட்ட போயிட்டு அது அப்படி நான் நினச்சி சொல்லலை, நான் இதுக்காக தான் சொன்னேன் அப்படிலாம் நீங்கள் டோன்ட் ட்ரை டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். யூ கேனாட் ப்ரூவ் தெம். பிகாஸ் அவங்களுடைய ஸ்டேஜில் இருந்து அவங்க எக்காரணத்தை கொண்டு இறங்கி வர மாட்டாங்க. மற்றவங்களுடைய ஷூவில் ஃபிட்டிங் பண்ணி பார்க்கவே மாட்டாங்க தானே. இது அவங்களுடைய அவங்க வளர்ந்த விதம் அப்படி. அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பெஸ்ட்டாக தி பெஸ்ட்டுன்னு வளர்ந்துருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் அவங்க சுற்றத்தாரிடமோ, அவங்க பெற்றோரிடமோ, அவங்க சுற்றி வாழ்ந்த ஃப்ரெண்ட்ஸுங்களிடமோ, அவங்க ஸ்கூல்லையோ, காலேஜ்லேயோ, ஒர்க் பிளேஸ்லேயோ எல்லா இடத்துலையுமே அவங்க தி பெஸ்ட்டு தான் சொல்கிறத கரெக்டுன்ற மாதிரி மற்றவங்களை ப்ரூவ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அந்த கண்ட்ரோலில் கட்டுப்பட்டு வாழ்ந்துருப்பாங்க சில பேரெல்லாம். ஸோ அப்படி வாழ்ந்தவங்கள தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜென்ரல் இந்த நார்சிஸ்டிக் பீப்புள் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும், அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அதை வேற கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்களாம். அவங்களுடைய அதாவது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவே வேறு விதமாக தான் இருக்குமா. வேறு கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்களாம். தவறான கண்ணோட்டத்தில் தான் முக்கியமாக இருக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தான் கரெக்ட், அவங்க தான் ரைட் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க. உங்களுடைய நோக்கம் நல்லது தான் இருக்கும், கெட்டதாக இருக்காது. அதை ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்கக்கிட்ட சொல்ல போய் ஸோ அதனால் நீங்கள் ஒரு எண்ணத்தில் எந்த விஷயம் சொல்லியிருந்தாலும் அவங்களுக்கு அது நெகட்டிவாக தான் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்படி இருக்கிறவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு பெட்டர் ட்ரை டு பி சப்மிசிவ் ஆர் பெட்டர் லெட் கோ. அதை தவிர்த்துட்டு போயிடுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும். அதனால் எல்லாரையும் நம்ம பகைச்சிக்க முடியாது. நார்சிஸ்டிக் பீப்புள் ஆல்சோ அவர் பீப்புள். அதனால் அவங்களோட பேசாமல் இருக்க முடியுமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. தவிர்க்கலாம். அதாவது ஆர்குமெண்ட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறத தவிர்க்கலாம். அவங்க சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு ப்ரூவ் பண்ண வரும்போது நம்ம அமைதியாக இருக்கிறலாம். நம்ம சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணலாம். சைலண்ட்டாக அமைதியாக இருக்கிறத நம்ம கடைப்பிடிக்கலாம். அது தவிர்த்து நம்ம ப்ரூவ் பண்ணணுன்றதுக்கு மேலே பேச்சு பேசுகிறதுக்கு மேலே பேச்சு வளர்ந்து கடைசியில் எண்ட் ஆஃப் த டே யூ ஆர் கோயிங் டு பி த லூசர், நாட் தே. அதனால் இந்த மாதிரி பீப்புள் வந்து நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம குடும்பத்துலேயும் பார்த்துருப்போம், வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்துருக்கோம். நான் வேலை செய்கிற இடத்துல நான் பார்த்துருக்கேங்க நிறைய பேர். அதாவது என்னுடைய சர்வீஸ்க்கு அப்புறம் ஐ வாண்டட் டு பி யூஸ்ஃபுல் டு த சொசைட்டி அப்படிங்கிறதால தான் இந்த சேனல்லே நான் ஸ்டார்ட் பண்ணேன். அனுபவம் புதுமை இந்த சேனலில். ஏன்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வி ஹாவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நல்லதுக்கு ஷேர் பண்ணலாமே யங்ஸ்டர்ஸ்க்கு. அதை நான் யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, என் போன்ற வயது ஆனவங்களுக்கும் சரி, முதியோர்களுக்கும் சரி, ஏதாவது ஒரு விதத்தில் நான் உதவியாக இருக்கணும்னு நினச்சேன். அந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த சேனலே நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் சொல்ல வரேன் பாருங்கள். ஐ ஆம் வெரி காம் பர்சன் ஆக்சுவலி. ஈவன் இப்போ நான் மீடியாவில் வர்றது கூட, இந்த சோஷியல் மீடியாவில் வர்றது கூட என்னை சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு வந்து அவங்களால நம்ப முடியல, நீயா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பிகாஸ் ஏன்னா நான் எப்பவுமே ஒரு அலுஃபாக இருப்பேன், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பேன். என் வேலை உண்டு, நான் உண்டு, பர்ஃபெக்டாக நடந்துப்பேன். என்ன தேவையோ, யாருக்கு என்ன தேவையோ கரெக்டான விதத்தில் அப்படி நடந்துப்பேன். வீட்டில் கூட ரொம்ப பேச மாட்டேங்க. ஏதோ ஒரு காரணம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டில் எனக்கு வந்து ஐ வாண்டட் டு பி யூஸ்ஃபுல் சொன்னது இல்லைங்களா, அதுக்காக தான் இந்த சேனல். இப்போ நான் ஒரு இன்சிடென்ட் சொல்ல வரேன். எனக்கு ஸ்கூலில் வந்து கோஆர்டினேட்டர் போஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஹைஸ்கூல் கோஆர்டினேட்டர் போஸ்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேருந்து 6th to 10th வரைக்கும் ஐ வாஸ் த இன்சார்ஜ். அதாவது கோஆர்டினேட்டராக இருந்தேன். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சில வேலைகள்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா, அந்த வேலைகளை நான் கரெக்டாக செஞ்சுட்டு வந்திருந்தேன். அதை சில பேருக்கு வந்து பிடிக்காது. பல பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னை எப்படியாவது புல் டவுன் பண்ணணுங்கிறதுக்காக நிறையா ட்ரை பண்ணாங்க. As long as I am serving to the children,
நான் அதை பெருசாக எடுத்துக்கக்கூடாது. ஐ வாஸ் கீப் ஆன் மூவிங். நிறைய பேர் வந்து எனக்கு அகெயின்ஸ்டாக தான் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போது நிறைய இன்சிடென்ட் சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது நான் வந்து ரொம்ப ரொம்ப சிரத்தையோடு ஒர்க் பண்ணி, ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் முடித்து வச்சுருப்பேன். இதை வந்து ஒருத்தருக்கு என் மேல், அதாவது என்னை எப்படியாவது புல் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் முடித்ததை கொண்டு போயிட்டு எனக்கு முன்னாடி கொண்டு போயிட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹையர் அத்தாரிட்டிகிட்ட காமிச்சிட்டு தான் அதை பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நடந்திருக்கு நிறைய என்னுடைய விஷயத்தில். அப்போது நான் ரொம்ப வேதனை அடைஞ்சது உண்டு. ரொம்ப பசிலாக இருக்கேன் நிறைய விஷயத்தில். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நார்சிஸ்டிக் பீப்புளோட ஆக்ஷன்றது எனக்கு அப்போ தெரியாது. எனக்கு இப்போ நான் உட்காந்து நிறைய கற்றுக்கிட்டேன். நிறைய புக்ஸ் படிக்கிறேன், நிறைய சர்ச் பண்ணி பார்த்து படிக்கிறேன் நான். அதனால எனக்கு இப்போ தான் புரிய வருது. அப்போல்லாம் நான் வந்து தோ ஐ வாஸ் அ டீச்சர், ஐ வாஸ் இன்னசென்ட். தோ ஐ வாஸ் அ டீச்சர், ஐ குடன்ட் ரெக்கக்னைஸ் சம் பீப்புள் ஆர் நார்சிஸ்டிக்ன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா அப்போது அந்த வேர்டெல்லாம் ஃபெமிலியர் கிடையாது. இப்போ தான் நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ நான் ஏன் சொல்ல வரேன்னா, நமக்கு இப்படி ஒரு விழிப்புணர்வு அப்போ இல்லை, நமக்கு யாரும் கொடுக்கல. நான் அதனால தான் அட்லீஸ்ட் இனி வர ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு இப்படி ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறது அவங்க அஃபிஷியல் வேலை செய்கிற இடத்துலையும் ரொம்ப நல்லது, அவங்களுக்கு குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விட்டு கொடுத்து வாழறதுன்றது ரொம்ப நல்லது. ஐம் த பெஸ்ட், ஐம் செல்ஃப் போஸ்டிங் பண்ணிவிட்டு நான் தான் ரொம்ப டாமினேட்டாக இருக்கணும் அப்படிலாம் நினச்சிட்டு நம்ம தான் நல்ல பேர் எடுக்கணும் எல்லாருக்கிட்டையும், மற்றவங்க வந்து நம்மளை விட மட்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம லைஃப்பை லீட் பண்ணோம்னாக்கா ரொம்ப கஷ்டம், மிஸ்ரபிள். அதனால தான் விட்டு அது ஆணாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்து வாழ்ந்து போகணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு ஆன அப்புறம் யார் வசதி யார் மட்டம், ரெண்டுமே ஈக்குவலுங்க. 2 பேருமே ஈக்குவல். நீ வசதி நான் மட்டம் அப்படின்னு சொல்லிக்கவே முடியாது. அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் கிடையாது, நம்ம சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, நம்ம கூட பிறந்த சகோதரியாக இருந்தாலும் சரி, யாருக்குமே யாரும் இழைச்சவங்க கிடையாது. எல்லாருமே ஈக்குவல் தான். அதனால் நான் தான் ரொம்ப பெஸ்ட்டு இருக்கிறதுலே, நான் தான் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் தான் ரொம்ப இருக்கிறதுலே நான் தான் ரொம்ப பெஸ்ட் லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கேன், ஐ ஆம் த ரிச்சஸ்ட், அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, லைஃப்பில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் நார்சிஸ்டிக்னு சொல்கிறாங்க. அந்த நார்சிஸ்டிக் பீப்புள் அந்த மாதிரி பேர் நமக்கு எதுக்குங்க? நம்ம அதை நமக்கு வேண்டாம். அதை தவிர்த்துட்டு அந்த பவுண்ட்ரிலேருந்து வெளியில் வரத்துக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அதனால் இந்த நார்சிஸ்டிக்காக இருக்கிறது குட்டா பேடா, பாசிட்டிவா நெகட்டிவா, ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியா, இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸு, இந்த டிபேட்டே வேண்டாமே லைஃப்பில், வேண்டாம். அதனால் நம்மளுடைய கருத்து பரிமாற்றத்தை நம்ம வந்து ரொம்ப மாடரேட் வேல, அதாவது மிதமாக ஒரு பொலைட் வேல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எடுத்து வைப்போம். அதில் உடன்பட்டு வந்தால் ஒத்துட்டு போவோம், இல்லைன்னா அந்த பேச்சை தவிர்த்துட்டு அடுத்த வேலையை கவனிப்போம். அவ்வளோதான். அதை நம்ம ப்ரொலாங் பண்ணிகிட்டே போனோம்னா நோபடி இஸ் கோயிங் டு அச்சீவ் எனிதிங். பொதுவாகவே இந்த நார்சிஸ்டிக் பீப்புள் சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த டைப் பீப்புள் வந்து எப்படின்னா எல்லார்கிட்டேயும் ரொம்ப நல்லவங்களாகவே இருக்கணுன்ற மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்துட்ருப்பாங்க. அதாவது இதை பாருங்க, பொதுவாக இயல்பாகவே நம்மளால் எல்லார்கிட்டேயும் நம்ம நல்லவங்கன்னு பேர் வாங்க முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாரோடைய புக்லேயும், எல்லாரோடைய குட் புக்லேயும் நம்ம பேர் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. எல்லார்கிட்டையும் நான் நல்ல பேர் எடுக்க முடியாது. அதாவது எல்லார்கிட்டையும் நல்லவங்களாக இருக்கணும்னு நம்ம நினச்சோம்னா அது கண்டிப்பாக 100% முடியாதுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் இல்லைங்களா. அவங்கவுங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நம்ம இருக்க முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி இருக்கணும்னா நம்ம ஒன்று நடிக்கணும், அதாவது ப்ரிட்டன் பண்ணணும். அந்த மாதிரி ஃபேக்காலாம் இருக்கிறதுல நம்ம இயல்பாக இருக்கிறவங்களால முடியாது. இயல்பாக இருக்கிறவங்களால அந்த மாதிரி நடிக்க முடியாது, ஃபேக்காக இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எல்லாருடைய குட் புக்லேயும் நம்ம எல்லாருக்கிட்டையுமே நம்மளால் நல்ல பேர் எடுக்க முடியாதுங்க. ஆனால் இவங்க இந்த நார்சிஸ்டிக் பீப்புளுங்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவாங்க. எல்லாருடைய குட் புக்லேயும் நாம் இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் நம்ம நல்ல பேர் வாங்கணும், எல்லாரும் நம்மளை புகழணும் அப்படின்லாம்ன்ற எண்ணம் கொண்டவங்க தான் நார்சிஸ்டிக் பீப்புள். அது ரொம்ப இயற்கைக்கு முரண்பாடானது. எல்லாருக்கிட்டையும் எப்படிங்க நல்லவங்களா இருக்க முடியும்? கெட்டவங்ககிட்ட நம்ம நல்லவனாக இருக்க முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு கெடுதல் நினைக்கிறவங்ககிட்ட எப்படி நம்ம நல்லவனாக இருக்க முடியும்? அதனால் எல்லாருக்கிட்டையும் நம்ம நல்லவங்களாக இருக்க முடியாது. அப்படி இருக்கணும்னு நினைக்கிறவங்க நார்சிஸ்டிக் பீப்புள் தான். ஒன்றும் நீ ஃபேக்காக இருக்கலாம், இல்லைன்னா நடிக்கணும், ஆக்ட் பண்ணணும். அதனால் இந்த இயல்பு கொண்டவங்க தான் நார்சிஸ்டிக் பீப்புள். அவங்களுக்கு எப்போவுமே மற்றவங்க நம்மளை புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும், நம்மளை மற்றவங்க வந்து கொண்டாடிக்கிட்டே இருக்கணும், நம்மளை வந்து மற்றவங்க வந்து புகழாரம் சூட்டிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி நினச்சிக்கிட்டே
வாழ்ந்துட்டு வரவங்க தான் நார்சிஸ்டிக் பீப்புள். மேலும் இந்த நார்சிஸ்டிக் பீப்புள் வந்து தான் சொல்கிறத மற்றவங்க கேட்கணுன்றது மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்கன்றது கேட்குற பக்குவம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது, எப்பவுமே இருக்காது. அந்த லிசனிங் கெப்பாசிட்டி அவங்களுக்கு கிடையாது. தே ஆர் நாட் அ குட் லிசனர் ஆக்சுவலி. அவங்க மற்றவங்க தான் மட்டும் பேசிட்டே போகணும். அடுத்த பக்கம் இருந்து என்ன ஆன்சர் வருதுன்ற அதாவது அடுத்தவங்களோட ஆன்சர் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்ற கேட்குற பக்குவம் வந்து அவங்களுக்கு இருக்காது. பொதுவாகவே அடிப்படையாகவே இதுதான். அதனால் அவங்கக்கிட்ட பேசி ஆர்கியூ பண்ணி உங்களால் ப்ரூவ் பண்ணவே முடியாது. டோன்ட் ட்ரை டு ப்ரூவ் பண்ணணும்னா எதிர்பார்க்காதீங்க. யூ கேனாட் ப்ரூவ் எனிதிங். மன உளைச்சலுக்கு உங்களை உள்ளாக்கிடுவாங்க. அந்த மன உளைச்சலில் நீங்கள் அவதிப்பட வேண்டாம். நமக்கு யாருன்னு நம்ம தெரியும் இல்லைங்களா? அதனால் நம்ம மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு விலகி அதை தவிர்த்துட்டு வெளில வரதா ரொம்ப நல்லது. இந்த நார்சிஸ்டிக்ன்றது அது ஒரு உளவியல் ரீதியாலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் இப்போல்லாம் வந்து மணி மேக்கிங், என்ன சொல்கிறது, இது ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி ஆயிடுச்சு. கவுன்சிலிங் போகிறது, கவுன்சிலிங்கில் உட்காந்தாதான் இதெல்லாம் இது பண்ணுறதுன்றதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி ஆயிடுச்சு. தேவையில்லைங்க. நமக்குள்ளவே விட்டு கொடுத்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அப்படி லைஃப்பை லீட் பண்ணிட்டு போனாலே ரொம்ப சுலபமாக லைஃப்பை லீட் பண்ண வேண்டிய விஷயம். இதை இவ்வளோ ஒரு கோர் டு த சப்ஜெக்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. வி நீட் நாட் எனி கவுன்சிலிங். அப்படிலாம் அவசியம் இல்லை. இந்த நார்சிஸ்டிக் பீப்புளுக்கெல்லாம் கவுன்சிலிங் பண்ணணும் அப்படிலாம் ஒரு மார்க்கெட்டிங் இது இருக்குது. நாட் நெசசரிலி. தே நோ ஹூ ஆர் தே திங்க் தே ஆர் பெஸ்ட் அண்ட் தே ஆர் த டாமினண்ட்டு. அவங்க எல்லாமே நான் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் இறங்கி வந்து மாடரேட்டாக யாருக்காக விட்டு கொடுக்க போகிறோம்? நம்ம குழந்தைக்காக விட்டு கொடுக்க போகிறோம், நம்ம அம்மா அப்பாவுக்கு விட்டு கொடுக்க போகிறோம், நம்ம அக்கா தங்கச்சிக்கு விட்டு கொடுக்க போகிறோம், நம்ம ஹஸ்பண்டுக்கு விட்டு கொடுக்க போகிறோம். அதே ஆண் மகனாக இருந்தால் என் ஒய்ஃபுக்கு நான் விட்டு கொடுக்க போகிறேன், என் அம்மாவுக்கு விட்டு கொடுக்குறேன், என் குழந்தைக்கு விட்டு கொடுக்குறேன், என் அக்கா தங்கச்சிங்களாம் விட்டு கொடுத்து போகிறேன். அப்படி விட்டு கொடுத்து வாழ்கிறது தான் வாழ்க்கை. விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததே இல்லை. இதில் எந்த ரகம் நீங்கன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதனால் சமீப காலமாக இந்த நார்சிஸ்டிக்ன்ற வேர்டு வந்து ரொம்ப பரவலாக சமுதாயத்தில் சொசைட்டியில் பேசிட்டு வராங்க. இது ஒரு இந்த விழிப்புணர்வு, இந்த ஒரு அவேர்னஸ்ஸு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஒரு விழிப்புணர்வோடு எடுத்துக்கிட்டு நாமெல்லாம் நார்சிஸ்டிக்கா அப்படின்றத நம்மளே செல்ஃப் செக்அப் பண்ணிக்கிட்டு, இல்லைடாப்பா அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு நம்ம வெளியில் வரலாம். ஏன்னாக்கா இது ரொம்ப ப்ரொலாங்காக போயிடுச்சுனாக்கா இது மனவியாதியாக மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த அளவுக்குலாம் நம்ம போக விட வேண்டாம். தர்க்கம் இல்லாமல் இருந்தாலே போதும். இந்த மாதிரியெல்லாம் நார்சிஸ்டிக் பீப்புள் அப்படின்னு சொல்கிற பேரெல்லாம் நமக்கு வேண்டாம், வரத்துக்கு சான்ஸ் இல்லை. அதனால் வெறும் நம்ம இதை வந்து விழிப்புணர்வோடு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இது புரிய வரும். எல்லார் வீட்லேயும் சண்டைகள் நடக்க தான் செய்யும். எல்லார் வீட்லேயும் நடக்கும். சில வீட்டில் வெளியில் தெரியும், சில வீட்டில் வெளியில் தெரியாது. ஸோ சண்டை இப்போ இது சினிமாலாம் கூட இது மாதிரிலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதை பற்றி ஒரு டிபேட்டே போச்சு டிவியில். அதனால் சண்டைன்றதுக்கு இருக்கக்கூடாது, ஊடல் தான் இருக்கணும், சண்டை இருக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஊடல் தான் இருக்கணுமே தவிர சண்டை இருக்கக்கூடாது. அது சண்டையாக போகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பாயிண்டில் ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த பார்ட்டியை வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரிலாம் நம்ம ஆக்ஷன்ஸு, நம்ம பாடி லாங்குவேஜும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். வெரி சிம்பிள். லைஃப் வில் பி வெரி ஸ்மூத். ஸோ அதனால் நம்மளுடைய எதிர்கால குழந்தைங்களுக்கு நம்ம என்னங்க சொல்லிக் கொடுக்க போகிறோம்? இவளை சொல்லிக் கொடுத்தாலே போகிறோங்க, அவங்க வந்துடுவாங்க லைஃப்பில் முன்னுக்கு. வி ஷுட் பி த ரோல் மாடல், இஸ்ன்ட் இட்? அதனால் இது ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கோங்க. யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, வயதில் மிடில் ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் சரி, இல்லை பெரியவங்களாக இருந்தாலுமே சரி, இது வந்து எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும். இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ எந்த ஒரு விழிப்புணர்வு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாலும் அதில் நானும் அடக்கம். சரிங்களா? ஸோ மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் கதைகள் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.